அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜே. கண்ணதாசன் குடும்பத்தை பற்றி அழகாக கவிதை கூறியிருக்கிறார். வாருங்கள் கேட்போம். பக்திமிக்க பூஜையறை, காதலர்கள் பள்ளியறை, சக்தியோடு நாயகனார் தவம் புரியும் மேருமலை, அக்கரையும் இக்கரையும் அதன் நடுவே காவிரியும், பக்குவமாய் ஓடுதல் போல் பயிலுகின்ற கல்வியறை, முற்றமது காமசுகம் முளைக்கின்ற பூமியல்ல, மற்றும் ஒரு ஜீவனுக்கு வரவு சொல்ல வந்த இடம், தம்பதிகள் உறவினிலே தாய் வயிற்றில் பிள்ளை வரம், தாய் தகப்பன் குணம் போல சேய்க்குணம் தவழ்ந்து வரும், ஆதலின் ஒன்றையொன்று அனுசரித்து போவதுதான் காதலிலும் இன்பவரும் கண்மணிக்கும் நல்ல குணம். காதலில் மனைவியவள் கருவடைந்த பின்னாலே 5 மாதம் வரைக்கும் அழுவதென்பதாகாது. அன்னை அழுதாலோ அலறியவள் துடித்தாலோ அங்கம் பழுதுபட்டு அழகிழந்த பிள்ளை வரும். கண்ணிரண்டும் கெட்டு வரும், கைகால் விளங்காது, வாய்மொழியும் தேராது, வாரிசுக்கும் உதவாது. எப்போதும் சிரித்தபடி இருக்கின்ற பெண்மைதான் தப்பாமல் நல்லதொரு தங்க மகன் அல்லது மகள் ஈன்றெடுப்பாள். கணவன் அழகாக கண்மணியை எதிர்பார்த்தால் மனைவி மனநோகும் வார்த்தை சொல்லக்கூடாது. அன்பு மொழி பேசி அரவணைத்து எந்நாளும் தன்னையே மனைவியவள் சார்ந்திருக்க செய்துவிட்டால் பொன்னை வடித்தது போல் புத்திரர்கள் பிறப்பார்கள். கணந்தோறும் கணந்தோறும் கணவனையே நினைத்திருந்தால் அவள் வரும் ஓர் பிள்ளை என்றும் அப்பாவை போல் இருக்கும். ஆளான பின்னாலே ஆண்டாண்டு பொறுத்தவள்தான், நாளாகி வயதாகி நல்ல மனம் முடித்தவள்தான், ஆசை நிறைந்தாலும் அடக்கம் மிகுந்தவள்தான். ஆனாலும் அந்த அழகுமையில் வாழ்க்கையிலே சூலான பின்னால்தான் சுகம் காணும் மயக்கம் வரும். தேடும் மனையாளை திருப்தியுடன் வைத்திருந்தால் கூடுகின்ற சந்ததியும் குணத்தோடு வந்துதிக்கும். மனவாழ்வு வாழுகையில் மறுவார்த்தை ஆகாது. தாய் கொடுத்த சீர்வரிசை சகிக்கவில்லை என்பதும், ஜாடையாய் பேசுவதும், தரம் குறைத்து காட்டுவதும், அப்பன் கொடுத்ததொரு ஆளாக்கு என்பதும் வடுவாக நின்றுவிடும். வாழ்நாளில் ஆறாது. கொண்டவள் மேல் ஓர்பெழுது கோபம் வருமென்றால் சண்டாளி சூர்பனகை தாடகை நீ என்றெல்லாம் அண்டாவில் அள்ளி வந்து அளந்து வைக்க கூடாது. நாளைக்கு பார்ப்போம், நடப்பதெல்லாம் நடக்கட்டும் என்றே படுத்துவிட்டால் எழுந்திருக்கும் வேளையிலே பெண்டாட்டி அன்பு வரும், பெரிய நினைவு வரும். கடுகு அரிசியினை கர்த்தரையில் கொட்டிவிட்டால் மறுபடியும் திரும்பாது. ஆளாக்கு அரிசியிட்டு அதில் வாழ்வு வாழ்ந்தாலும் தளத காதலுடன் தாய் போல ஊட்டிவிட்டால் தேவர் அமுதமெல்லாம் சீ என்றே ஆகிவிடும். வாழ்வதற்கும் தாழ்வதற்கும் மனஸ்தான் காரணமாம். இன்பமென எண்ணிவிட்டால் எப்போதும் இன்பமயம், துன்பமென தோன்றினாலே தொலையாத துன்பமயம். ராமனது துன்பம் இனி நமக்கு வரப்போவதில்லை. சீதை பட்ட வேதனையை சிந்தித்தால் துன்பமில்லை. ஆதாரம் ஒன்றையொன்று அண்டி நிற்க வேண்டுமென்றே ஓர் தாரம் கொள்கின்றோம், உடனிருந்து வாழ்கின்றோம். சேதாரம் என்றாலும் சேர்ந்துவிட்ட பின்னாலே காதோரம் அன்பு சொல்லி கலந்திருந்தால் துன்பமில்லை. குற்றமெல்லாம் பார்த்து குறை பேச தொடங்கிவிட்டால் சுற்றமென ஏதுமில்லை, சொந்தமென நாதியில்லை. பற்ற வைத்தால் வைத்த இடம் பம்பரம் போல் ஆடிவிடும், தள்ளி வைத்தால் தங்கதும் தவிடாக மாறிவிடும். கையில் அரை காசுமில்லை, கடன் கொடுப்பார் யாருமில்லை என்றிருக்கும் வேளையிலே இருப்பதையே பெரிதாக்கி கொத்தாக்கி இதனை குழம்பு வைத்து போட்டாலும் சத்தமின்றி சாப்பிடுங்கள், தருவான் இறைவன். சண்டையிட்டு ஆவதென்ன, சஞ்சலந்தான் மிஞ்சிவிடும். அண்டை அயல் சிரிக்கி அத்தனையும் கேலி செய்யும்.
பகலில் அக்கம் பக்கம் பார்த்த பின்னால் பேசுங்கள், அந்திப்பட்டால் எப்போதும் அது கூட கூடாது. வீட்டு கதைகளுக்கு விபரங்கள் வேண்டுமென்றால் கட்டிலில் குலவுங்கள், பேசுங்கள். பால் கணக்கோ மோர் கணக்கோ பட்டெடுத்த கடை கணக்கோ பேசும் கணக்கெல்லாம் பிறர் முன்னால் பேசாதீர். தப்பு கணக்கென்று சந்தேகம் கிளப்பாதீர். பெண்டாட்டி தப்பென்று பிறர் முன்னால் சொல்லிவிட்டால் கொண்டாட்டம் ஊருக்கு, கொட்டுவார் கையிரண்டை. பால் போன்ற வேட்டியிலே பட்டக்கரை அத்தனையும் பார்ப்பவர் கண்களுக்கு படம் போல தோன்றிவிடும். நாட்டு மக்கள் வாழ்க்கையெல்லாம் நாளும் கலந்துதான். வீட்டுக்கு வீடு ஒரு விரிவான கதை இருக்கும். உன் கதையை கேட்டதனால் ஊரார் அழுவதில்லை. சிலரோ சிரிப்பார்கள், திண்டாடு என்பார்கள். நாட்டிலா வாழுகிறோம், நாளும் திரிந்திருக்கோம், காட்டில் உலாவுகிறோம், கவனம் மிக தேவை. எடுத்த அடி ஒவ்வொன்றும் எச்சரிக்கையாய் விழுந்தால் அடுத்த அடி தப்பாது, ஆண்டவனார் துணை இருப்பான். இந்து மத பெண்களது எத்தனையோ துன்பங்கள் மௌனம் எனும் தீயினிலே மாயமாய் போவதுண்டு. வாய்க்கட்டு வேண்டும் என்று வகையாய் உரைப்பார்கள். அதற்கு பொருளிரண்டு ஆகாத வார்த்தைகளை ஊரெங்கும் வீசாமல் உள்ளேவை என்பதென்று வாய்ச்சுவையை நாடி வயிற்றை கெடுக்காமல் வாய்க்கட்டு போடு என்னும் வகையான புத்தியொன்று. பெருக்கத்து வேண்டும் பணிவென்றும், எந்நாளும் சுருக்கத்து வேண்டும் உயர்வென்றும் சொன்னார்கள். வற்றாத செல்வங்கள் வளமாக செருகையில் அடக்கம் பணியிருந்தால் அனைவருமே மதிப்பார்கள். இவ்வளவு பணம் இருந்தும் எவ்வளவு பணிவென்று ஊரார் புகழ்வார்கள். உன்னடியில் பணிவார்கள், கையில் பணமில்லை, கடனாளி ஆகிவிட்டான் என்றெல்லாம் ஊரார் ஏளனமாய் பேசுகையில் கை நிறைய மோதிரங்கள், கடிகாரம், சங்கிலிகள், பட்டா அடிகட்டி பவனி வர வேண்டும் நீ. அப்போது ஊரார் அதை என்ன சொல்வார்கள்? எவனோ புழுகுகிறான், இவனா கடனாளி, பெண்டாட்டி பேரில் பெரிய பணம் வைத்துள்ளான் என்பார்கள். நீயே இன்னும் ஒரு தொழில் செய்தால் அவரே பணம் தந்து ஆதரிக்க வருவார்கள். நான்கு புறம் கத்தி, நடுவில் ஒரு முள்வேலி, முள்வேலி மீதே மோகனமாய் நாட்டியங்கள். இதுதானே வாழ்க்கை? எதற்கு கலங்குகிறாய்? காலத்தை பார்த்து கணக்காய் தொழில் செய்தால் ஞாலமே உன் கையில். நவீந்தரா வள்ளுவனார் நீரில் அழிக்கிருந்தால் நீர் இருந்த மாட்டோமா? காய்ச்சி குடிக்கின்றோம், கலவைக்கு வேலை என்ன? இடுக்கண் வருங்கால் நகு என்றால் எந்நாளும் அடுத்து வருவது போல் இருப்பதில்லை. சகடத்தில் ஏறிவிட்டால் தாழ்ந்தும் இயந்தும் வரும். இருட்டு வெளிச்சமென இரண்டு வைத்தான் பேரிறைவன். இன்ப துன்பங்களுக்கு இதுதான் நியதி என்றால் கோடை வெயிலெடுத்து கொளுத்துகின்ற வேளையிலே அம்மா மழை என்று வருகிறோம், மழை வந்து வெள்ளம் பெருக்கெடுத்து வீதியை மூழ்கடித்தால் வெயிலையே தெடி விடிகதிரை வழங்குகிறோம். கூடும் குறையும், குறைந்ததெல்லாம் வளமாகும். எப்போது எது நடக்கும் இறைவனுக்குத்தான் தெரியும். நடைபோடும் எந்திரங்கள் இவ்வுலகில் ஏதுமில்லை. போடும் நடையை பொடி நடையாய் போடுங்கள். நடைபோடும் வேலைதான் நாம் செய்ய கூடுவது. பார்த்த நடந்து பக்குவமாய் தொடருங்கள். அப்போதும் முதுகினிலே அடி விழுந்தால் எல்லாமே தப்பாதே. ஈசன் சாட்டையென எண்ணுங்கள். கண்ணீரால் எந்நாளும் கவலை மாறுவதில்லை. விண்ணாளும் வேந்தன் வீடு செல்லும் காலம் வரை எண்ணுவன எண்ணுங்கள், இயக்குங்கள், துன்பமில்லை. நன்றி.